السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا أفضل الأنبياء والمرسلين وعلى آله وصحابه وأزواجه وذرياته وأهل بيته وأتباعه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان الحميد: ولا يجدون في صدورهم حاجة مما أوتوا ويؤثرون على أنفسهم ولو كان بهم خصاصة. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: أصحابي كالنجوم فبأيكم اقتديتم اهتديتم. وصدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய வல்லோன் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனது இறுதி தூதர் ஹாத்தமுன் நபி முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரது வாழ்க்கை வழிமுறைகளை தங்களது வாழ்வின் எல்லா நிலைகளிலும் கடைபிடித்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், நல்லோர்கள், நாதாக்கள், மேலும் உலகளாவிய முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் வல்ல ரஹ்மானின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவாக உலக வாழ்க்கை என்பதும் அந்த வாழ்க்கைக்குண்டான வழிமுறைகள் என்பதும் எல்லோருக்கும் ஒரே மாதிரியாக இருந்தாலும் கூட எல்லோரும் உழைக்க வேண்டும், உழைத்தால்தான் சாப்பிட முடியும். இது போன்ற உலகத்தினுடைய நியதிகள் என்பது எல்லோருக்கும் ஒரே மாதிரியாக இருந்தாலும் கூட வாழ்வில் எல்லோராலும் பெருமைப்படத்தக்க, பிறர்களால் பெருமையாக பார்க்கப்படக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ முடிகின்றதா என்கின்ற கேள்வியை முன்னிறுத்துவோம் என்று சொன்னால், உண்மையிலேயே அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு என்பது உலகில் பலருக்கு கிடைக்க பெறவில்லை என்பதுதான் யதார்த்தமாக நாம் காணக்கூடிய ஒன்று. நம் வாழ்க்கையில் சில பேரை பார்த்து சொல்லுவோம், வாழ்ந்த அந்த குடும்பம் மாதிரி வாழணும்பா. சில கணவன் மனைவியுடைய உறவுகளை பார்த்து சொல்லுவோம், வாழ்ந்த அந்த கணவன் மனைவி மாதிரி வாழணும். சில சகோதரர்களுடைய உறவை பார்த்து பெருமைப்படுவோம், வாழ்ந்தால் இது போன்ற சகோதரிகளாக வாழ வேண்டும். இப்படி உலகில் சிலர்களுடைய வாழ்க்கையை பார்த்து பெருமைப்படக்கூடிய அளவிற்கு, பாராட்டப்படக்கூடிய அளவிற்கு உண்டான ஒரு வாழ்க்கை என்பது, அப்படி வாழ்வோர்களை பார்த்து நாம் பிறர்களுக்கு சொல்வதற்குண்டான காரணம் என்ன? அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், அதுபோன்று ஒரு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதுதான் அதனுடைய யதார்த்தமான கூற்று. அதுபோன்றுதான் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அருள்மறையில் பல்வேறு விதமான சட்ட நுணுக்கங்களை, பல்வேறு விதமான ஆன்மீகத்தின் கருத்துக்களை, பல்வேறு விதமான வரலாற்று சிறப்பம்சங்களை இப்படியெல்லாம் பேசி வரக்கூடிய ரப்புல் ஆலமீன், அதிலும் குறிப்பாக அண்ணன் பெருமானாரை குறித்து, அருமை சஹாபாக்களுடைய தன்மைகளை குறித்தெல்லாம் பேசி வரக்கூடிய ரப்புல் ஆலமீன் அருள்மறையில் ஒரு இடத்தில் சஹாபாக்களை குறித்து அல்லாஹ் இப்படி நமக்கு சொல்லி காட்டுவான்: وَلَا يَجِدُونَ فِي صُدُورِهِمْ حَاجَةً مِمَّا أُوتُوا. சஹாபாக்கள், அந்த மேன்மக்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா?
அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை தெரியுமா? பிறர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய நியாமத்தை பார்த்து அதன் மூலமாக இவர்கள் எப்பொழுதும் பொறாமைப்பட்டதே கிடையாது. சஹாபாக்கள் எப்படிப்பட்டவங்க? ஒருவருக்கு கிடைக்கப்பட்ட நியாமத்தை பார்த்து மற்றொருவர் பொறாமைப்பட்டதே கிடையாது உலகத்தின் காரியங்கள். அடுத்து அல்லாஹ் சொல்லுவான், وَيُؤْثِرُونَ عَلَى أَنفُسِهِمْ وَلَوْ كَانَ بِهِمْ خَصَاصَةٌ. தனக்கும் இந்த இடத்தில் ஒரு தேவை உண்டு, அப்படி தனக்கென ஒரு தேவை இருக்கின்ற பொழுதும் தன்னை விட பிறரையே முற்படுத்துவார்கள். இது சஹாபாக்களுடைய மேன்மைக்குண்டான குணம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையில் பேசி காட்டுவான். இது யாரை குறித்துண்டான வரலாறு? இந்த சஹாபாக்களை குறித்து அல்லாஹ் இங்கு சொல்லி காட்டக்கூடிய வரலாறு என்கின்ற விஷயங்களை அல் குர்ஆனுடைய விளக்கத்திற்கு கீழாக நாம் தேடி பார்த்தோம் என்று சொன்னால் நமக்கெல்லாம் தெரியும், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கமா நகரில் இஸ்லாத்தை எடுத்துச் சொன்ன பொழுது பல்வேறு விதமான துன்பங்களுக்கு, துயரங்களுக்கு, சிரமங்களுக்கு ஆட்படுத்தப்பட்டு இறுதியில் ஹிஜ்ரத் பயணத்தை மேற்கொண்டு மதீனா நகருக்கு வந்துடுறாங்க. மதீனா நகருக்கு வந்த பிறகு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூக கட்டமைப்பு என்கின்ற பெயரில் சில பணிகளை உடனடியாக செய்தார்கள். அதில் ஒன்று மஸ்ஜித் குபா பள்ளியை கட்டியதும். முதல் விஷயமா பள்ளியை கட்டினாங்க. இரண்டாவது காரியமாக சஹாபாக்கள், முஹாஜிர்கள் இருந்தவைகள் அனைத்தையும் இழந்துவிட்டு பொருளாதாரத்தின் ரீதியாக, உறவின் ரீதியாக, சொந்த பந்தங்கள் ரீதியாக அனைத்தையும் இழந்துவிட்டு ஒன்றுமே இல்லாமல் ஒரு ஊருக்கு தனிப்பட்ட முறையில் வந்திருக்கிறாங்க. பொதுவா யாரா இருந்தாலும் நீ உள்ளூர்காரன் நான் வெளியூர்காரன் இந்த ஒரு எண்ணம் நாம் வெளிப்படுத்தாத இந்த ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். அப்ப நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த இரண்டாம் மிக மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, சஹாபாக்கள் சொல்லி காட்டுவாங்க, நபிகள் பெருமானார் நீ உள்ளூர்காரன் நான் வெளியூர்காரன் என்கின்ற பாகுபாடு, வேறுபாடு அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில் வேரூன்றி விடக்கூடாது, அந்த இன்னும் கூட வந்து விடக்கூடாது. எனவே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டாவதாக செய்த முக்கியமான பணி அன்சாரிகளையும் முஹாஜிர்களையும் ஒன்றிணைத்தார்கள் சகோதரர்களாக. வரலாறுல எழுதி காட்டுவாங்க, அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டில் வச்சுதான் இந்த நிகழ்வு நடைபெறுகின்றது. காரணம் அப்ப பள்ளி கட்டப்படலை. எனவே அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டில் வச்சு இந்த காரியம் நடைபெறுகின்றது. ஆகா பைன குல்லி முஹாஜிர் வ அன்சாரி இஸ்னைனி. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அன்சாரி ஒரு முஹாஜிர், ஒரு அன்சாரி ஒரு முஹாஜிர் என்று இருவராக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியூரிலிருந்து பயணப்பட்ட முஹாஜிரையும் உள்ளூர் வாசியாக அன்சாரியையும் ஒன்றாக இணைத்து விட்டார்கள். இன்று முதல் நீங்கள் சகோதரர்கள். ஃபஷமிலத்தில் முஆகாத்து 90 ரஜுல மினல் முஹாஜிரீன் வ மிஸ்லுஹும் மினல் அன்சார். அன்சாரிகள் 45 பேர், முஹாஜிர்கள் 45 பேர், மொத்தம் 90 நபர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சகோதரர்களாக ஒன்றிணைத்து விட்டார்கள். வரலாறு பதிவு செய்கிறாங்க. இன்னும் எந்த அளவிற்கு என்று சொன்னால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை யாரோடு தோழமைப்படுத்தினார்கள் அதுவரை வரலாறு பேசுது. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஹாரிஜத் இப்னு ஸைத் என்கின்ற தோழரோடு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு இத்பான் இப்னு மாலிக் என்கின்ற தோழரோடு, அபூ உபைத் இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அபூ துல்ஹத் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு, அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு, சஅத் இப்னு ரபீஅ் என்கின்ற தோழரோடு, ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு என்கின்ற தோழரோடு, முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு, அபூ அய்யூப் அல் அன்சாரி என்கின்ற தோழரோடு, அபூ தர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு, முன்திர் இப்னு அம்ர் என்கின்ற தோழரோடு,
சல்மான் ரலியல்லாஹு அபூ தர்தா என்கின்ற தோழரோடு, தல்ஹத் பின் உபைதுல்லா கஅப் பின் மாலிக் என்கின்ற தோழரோடு, ஜுபைர் பின் அவாம் ரலியல்லாஹு அன்ஹு சலாமத் பின் வக்ஷ் என்கின்ற தோழரோடு இன்னும் பட்டியல் தொடர்கின்றது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஹாஜிரையும் ஒரு அன்சாரியையும் ஒன்றிணைத்து இன்று முதல் நீங்கள் சகோதரர் என்கின்ற அடிப்படையில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகோதரப்படுத்தி அனுப்பி வைத்தார்கள். வரலாறு பேசுகின்றது. ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை சொன்னாங்க, இன்று முதல் நீங்கள் சகோதரர்கள். சகோதரனுக்கு அப்படித்தானுங்க. அதாவது ஒரு அண்ணன் தம்பின்னு சொன்னா இவருக்கு என்ன உரிமை உண்டோ அதே உரிமை அவருக்கும் உண்டு, அண்ணனுக்கு என்ன உரிமை உண்டோ அதே உரிமை தம்பிக்கும் உண்டு. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது ஒரு அன்சாரியை ஒரு முஹாஜிரையும் இன்று முதல் நீங்கள் சகோதரன் என்கின்ற ஒரு இணைப்போடு அனுப்பி வைத்தார்களோ வரலாறுல பேசப்படுது. இந்த அளவிற்கு என்று சொன்னால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் கேட்கிறாங்க, இஹ்வானுக்கும் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து வந்த உங்கள் சகோதரர்கள் கது தரக்குல் அம்வால வல் அவுலாத, அவர்கள் இதுவரை சேர்த்த சம்பாதித்த அத்தனை சொத்துக்களையும் அவர்கள் அத்தனை உறவுகளையும் விட்டுவிட்டு இன்னைக்கு உங்களிடத்தில் ஒண்ணுமே இல்லாமல் வந்திருக்கிறாங்க. நீங்க அவங்களுக்கு என்ன செய்ய நினைக்கிறீங்க? காரணம் உங்க சகோதரர் அவர். அந்த சகோதரனுக்கு ஒண்ணுமே இல்லாமல் இருக்கிறாங்க. அந்த சகோதரர்களுக்கு நீங்கள் என்ன செய்ய நினைக்கின்றீர்கள்? நபிகள் பெருமானார் முன்வைத்த கேள்வி. அன்சாரி சஹாபாக்கள் சொன்ன பதில், யா ரசூலுல்லாஹ் அம்வாலுனா பைனனா கதாயிஉன், நபியே நாயகமே, இதுதான் எங்களது பொருளாதாரம், இதுதான் எங்களது சொத்துக்கள். பைனனா கதாயிஉன், நாங்க வெளிப்படையா தர்றோம், எங்களுக்கு வந்து அப்படி நீங்க பிரிவினை செஞ்சிருங்க. நாங்கள் இதுவரை சம்பாதித்த சொத்துக்கள் இவைகள். பைனனா கதாயிஉன், அதை நாங்கள் உங்கள்கிட்ட தர்றோம், நீங்கள் பாகப்பிரிவினை செஞ்சிருங்க யா ரசூலல்லாஹ். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப கேட்டாங்க, அவகைரதாலிக், அவகைரதாலிக், அதெல்லாம் வேற ஏதாவது ஆலோசனை இருக்குதான்னு கேட்டாங்க. அன்சாரிகள் திரும்ப கேட்டாங்க, ஒமா தாக்க யா ரசூலல்லாஹ், நபி நாயகமே, ஒண்ணுமில்லாம வந்திருக்கிறாங்க, இருந்தவைகளை இழந்து விட்டு வந்திருக்கிறாங்க, அவர்களுக்கு இருப்பதை தானே கொடுக்க முடியும் நாயகமே. ஒமா தாக்க யா ரசூலல்லாஹ், இதுக்கு மேல் நாங்க என்ன செய்யட்டும்? நபிகள் பெருமானார் அழகான பதில் சொன்னாங்க, ஹும் கௌமுன் லா யாரிஃபூனல் அமல். பொதுவா மக்காவாசிகள், மதீனா என்பது விளை நிலம், அங்கு இருப்பவர் விவசாயிகள். மக்கா என்பது அப்படி கிடையாது. இதை நபிகள் பெருமானார் சொன்னாங்க, நீங்க மக்காவாசிகளை கொடுக்க நினைக்கிறீங்க, அது சந்தோஷம். ஆனா நீங்க உங்களுடைய விளைநிலத்தை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னு சொன்னா லா யாரிஃபூனல் கௌல் அமல, அவங்களுக்கு விவசாயம் செய்ய தெரியாது. எனவே அந்த நிலம் என்பது வீணாக போயிடும். நீங்க நல்லது நினைச்சு கொடுக்குறீங்க, ஆனா சொத்தை கொண்டு எந்த பிரயோஜனம் இருக்காது. எனவே நபிகள் பெருமானார் சொன்னாங்க, ஃபதகஃபூனஹும் வதகாஸமூனஹும் அஸ்ஸமர், பொருளை நீங்க வச்சுக்காங்க, வேலை செய்யட்டும், கூலியை நிறைவா கொடுத்துருங்க. பூமி உங்ககிட்ட இருக்கட்டும், அவர்கள் உங்களோடு சேர்ந்து பணியாற்றுவார்கள், விவசாயத்தை கற்றுக் கொடுங்க, அதற்குண்டான கூலிகளை நீங்கள் நிறைவாக கொடுத்து விடுங்கள் என்று நபிகள் பெருமானார் சொன்னார்கள். சஹாபாக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இன்னும் நமக்கெல்லாம் தெரியும் பிரபலியமான வரலாறு. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு ஸஅத் இப்னு ரபீ என்கிற தோழரை சகோதரர் ஆக்கி வச்சாங்க. சகோதரராக ஆக்கி வைத்தவுடன் ஸஅத் ரலியல்லாஹு அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு கரங்களை பிடிச்சி நேர வீட்டுக்கு கூட்டு போனாங்க. வீட்டுக்கு கூட்டு போய் சொன்னாங்க, இன்னி அக்ஸருல் அன்சார மாலா, அன்சாரிகளிலேயே நான் தான் பெரிய பணக்காரன். ஃபஅக்ஸமு லக நிஸ்ஃபில் மால், ஃபஅக்ஸமு லக நிஸ்ஃபில் மால், என் சொத்துல சரிபாதி உங்களுக்குண்டாங்க. அன்சாரிகளில் நான் தான் மிகப்பெரிய செல்வந்தன், என் சொத்தில் சரிபாதி உங்களுக்கு. அடுத்து சொன்னாங்க, வன்லுர் ஐயி ஜௌஜதி ஹவைத்து நஸரத லக அன்ஹா, எனக்கு இரு மனைவிகள் உண்டு,
இரு மனைவியில் உங்களுக்கு யாரை விருப்பமோ நீங்கள் சொல்லுங்கள், நான் தலாக்கு விட்டு உங்களுக்கு திருமணம் முடிச்சு தர்றேன். என் இரு மனைவியில் உங்களுக்கு யாரை வேண்டுமோ கேளுங்கள், நான் தலாக்கு விட்டு உங்களுக்கு திருமணம் முடிச்சு தர்றேன். காரணம், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எனது சகோதரனாக உங்களை ஆக்கிவிட்டார்கள். எனவே எனக்குண்டான சொத்துக்களில் அத்துணையிலும் உங்களுக்கு சரிபாதி உண்டு என்று நின்றவர்கள் சாது பின் ரபீ ரலியல்லாஹு அன்ஹு. ஆனால் அப்துர் ரஹ்மான் அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு மறுத்துட்டாங்க. வேணா நீங்க கடைத்தரவு காட்டுங்க, நான் உழைச்சிக்கிறேன்ட்டாங்க. இங்க நாம சொல்ல வருவது, அல்லாஹ் அதான் சொல்றான், வலா யஜிதுன ஃபீ சுதூரிஹிம் ஹாஜத்தம் மிம்மா ஊது. அல்லாஹ் சொல்றதான் அவருடைய உள்ளங்களில் சிறிதளவு கூட பேராசை இருக்காது, பொறாமை இருக்காது. வயூசிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா. தங்களுக்கென சிறு தேவைகள் இருந்தாலும் அதை பிறர்களுக்கு விட்டு கொடுத்தே வாழ்ந்தவர்கள். தனக்கும் தேவை இருக்கும், ஆனால் தன் தேவையை விட பிறரின் தேவையை முன்னிறுத்தி வாழ்ந்தவர்கள். அல்லாஹ் ஒரு முஸ்லிம் என்று சொன்னால், ஒரு உண்மை சகோதரன் என்று சொன்னால் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கின்ற ஒரு பாடத்தை இந்த அன்சாரி முஹாஜிர்களை கொண்டு அல்லாஹ் நமக்கு சொல்லித் தரக்கூடிய பாடம். இதற்கெல்லாம் மேலாக தங்களிடத்தில் இருந்த அத்தனையும் சரிபாதி கொடுத்த அந்த சஹாபாக்கள், சிறிது காலங்கள் கடந்தது. சிறிது காலங்களுக்கு பிறகு பனு நவீர் என்கின்ற கோத்திரத்தாரோடு போரிட வேண்டிய சூழல் ஏற்படுகின்றது. சஹாபாக்கள் போரிடுகின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ், போரில் வெற்றி கிடைக்கப்பட்டு கனிமத்தும் கிடைக்கப்படுது. போரில் வெற்றி கிடைத்து கனிமத்தும் கிடைக்கப்படுது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனிமத்தை கொண்டு வந்தாங்க, சஹாபாக்கள் முன்னாடி வச்சாங்க. கனிமத்தை கொண்டு வந்தாங்க, சஹாபாக்கள் முன்னால் வைத்தார்கள். அன்சாரிகளும் உண்டு, முஹாஜிர்களும் உண்டு. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரிகளை பார்த்து சொன்னார்கள், இன் ஷி'தும், அன்சாரிகளை நீங்கள் நாடினால், நீங்கள் நாடி கஸம்தும் லில் முஹாஜிரீன மின் அம்வாலிக்கும் வ தியாரிக்கும், உங்க வீடுகள்ல உங்க சொத்துக்கள்ல இல்லாத நீங்க பங்கு கொடுத்திருக்கிறீங்க. வ துஷாரிகூனஹும் ஃபீ ஹாதிஹில் கனீமா, நீங்க விரும்பினா இந்த கனிமத்தை நீங்க அவங்களுக்கு கொடுக்கலாம். நீங்கள் விரும்பினால் இந்த கனிமத்தை நீங்க முஹாஜிர்களுக்கு கொடுக்கலாம். அடுத்து சொன்னாங்க, வயின் ஷி'தும், அல்லது இன்னொரு ஆலோசனை, நீங்கள் விரும்பினால் கானத்திலக்கும் தியாருக்கும் அம்வாலுக்கும் வலம் யுக்ஸிம் லக்கும் ஷைஉம் மினல் கனீமா, நீங்க விரும்பினா நீங்க கொடுத்த வீட்டை செல்வங்களை வாங்கிக்காங்க, ஆனா கனிமத்தை நான் முஹாஜிர்களுக்கு கொடுத்துறேன். ஒண்ணு, ஒரு ஆலோசனை, நீங்க தான் வீடு எல்லாம் கொடுத்துருக்கிறீங்க, நீங்க விரும்பினா கனிமத்தில் அவங்களை பங்கெடுத்துக்க சொல்லலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க கொடுத்த உதவிகளை சொத்துக்களை நீங்க வாங்கிக்காங்க, இந்த கனிமத்தை நான் முஹாஜிர்களுக்கு கொடுத்துறேன். என்ன ஆலோசனை நீங்க முடிவெடுக்கிறேன்னு சொல்ல கேட்டாங்க. காரணம், அன்று இருந்தவைகள் அனைத்தையும் கொடுத்தவர்கள் அன்சாரிகள். எனவே அன்சாரிகளுக்கு நபிகள் பெருமானார் முன்னுரிமை கொடுத்து கேட்டாங்க. பொதுவா உலகத்தின் இயல்பு இப்படியே இருக்கும், கொடுத்ததெல்லாம் போதும் தந்துருன்னு கேட்போம். அன்சாரிகள் சொன்னார்கள், அன்சாரிகள் அங்கும் சொன்னார்கள், ஃபகாலத்தில் அன்சார் பல் நுக்ஸிஉ லஹும் மின் அம்வாலினா வ தியாரினா, நபியே நாயகமே, நாங்க கொடுத்த வீடாகட்டும் சொத்தாகட்டும் அது அவங்களுக்கு தான். அது மட்டுமல்ல, வனுஅஸ்ஸிருஹும் பில் கிஸ்மதி வலா நுஷாரிகுஹும் ஃபீஹா, நபியே நாயகமே, இந்த கனிமத்தும் அவர்களுக்கே கொடுத்து விடுங்கள், எங்களுக்கு எந்த பங்கு வேணாண்டாங்க. நபிகள் பெருமானார், நீங்கள் கொடுத்தது நிறைவு, நீங்கள் விரும்பினால் கனிமத்தை நீங்க வச்சுக்கிறதாண்டாங்க. சஹாபாக்கள் சொன்னார்கள், நபியே நாயகமே, நாங்கள் கொடுத்ததுதான். அது மட்டுமல்ல, நுஅஸ்ஸிருஹும் ஃபில் கனீமா, இந்த கனிமத்தும் கூட அவர்களுக்கே கொடுத்துருங்க, எங்களுக்கு அதுல பங்கே வேணாண்டாங்க சஹாபாக்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட மேன்மக்களை வரலாறை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டினான். இப்படி வாழ்ந்தவர் அருமை சஹாபாக்கள். இத்தனைக்கும் இரத்த வழி சொந்தம் இல்லை, ஒன்று விட்டு ஒன்று சொந்தம் இல்லை, பிரியப்பா சித்தப்பா மகன் இல்லை, எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து, யாருக்கோ பிறந்து யாருக்கோ வளர்ந்த வாலிப வயது நபிகள் பெருமான் சொன்னாங்க, இன்று முதல் நீங்கள் சகோதரர்கள்.
அந்த சகோதரர்கள் வாழ்ந்தார்கள். ஒரு உண்மை சகோதரன் ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தால் எப்படி வாழ முடியுமோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை நிதர்சனமாக வாழ்ந்து காட்டினார் இந்த உலகத்தில். ஆனால் இன்றைய இஸ்லாமிய சமுதாயம் இன்னைக்கு உலகத்தில் நிறைய நடக்குது. குறிப்பாக இந்த ஒரு வாரத்தில் கடந்த ஜும்மாவிற்கு பிறகு மட்டும் நடந்த 2 நிகழ்வுகள், இரண்டுமே முஸ்லிம் சமூகத்தில். ஒன்று வெளியூரில் சொத்துக்காக அண்ணனை தம்பி கொலை செய்தார். இன்னொன்று தமிழகத்தின் தலைநகரம் சென்னை, அதிலும் குறிப்பாக பரபரப்பிற்கு மிஞ்சுமில்லாத குறைவில்லாத நகரம் அண்ணா நகர். அங்கு நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய ஜீரணிக்க முடியாத 2 கொலைகள். ஒரு குடும்பம், 3 மகன்கள். தந்தை இறந்து விடுகின்றார். தாய் தான் பிள்ளைகளை வச்சு பராமரித்து வளர்க்குறாங்க. வளர்த்து ஆளாக்கியாச்சு. தாய்க்கு இன்னைக்கு பக்கவாதம். 3 மகன்கள் அல்ஹம்துலில்லாஹ் நல்ல ஒரு ஸ்டேட்டஸ், நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. என்ன பிரச்சனை? அவங்க இருக்கக்கூடிய வீடு இன்னைக்குள்ள பெருமானம் 1 கோடி ரூபாய். மூத்த 2 மகன்கள் சொல்றாங்க அம்மாட்ட, இந்த வீட்டை வித்துட்டு நம்ம வேற எங்கேயாவது போயிடுவோம், சொத்தை பிரிச்சுக்குவோம். தாய் இதுக்கு சம்மதிக்கவே இல்லை. காரணம், தந்தை கட்டிய வீடு நான் ஒருபோதும் ஒத்துக்கொள்ள மாட்டேன். சரி, தாய் விற்க தான் விடல. அடுத்து ஒரு ஆலோசனை செய்யறாங்க. ஒரு பில்டரை போய் பார்க்குறாங்க. அந்த பில்டர்ல பேசுறாங்க. அவர் பில்டர் சொல்றாரு, நல்ல பெருமானமுள்ள இடம் தான், இடத்த நீங்க எனக்கு தந்துருங்க, பிளாட்டு கட்டுறேன், 2 வீடு உங்களுக்கு, மீதம் எல்லாம் எனக்கு. தாயிட்ட இந்த ஆலோசனை சொல்லப்படுது. தாயிடத்தில் இந்த ஆலோசனை சொல்லப்படுது. தாய் சொல்றாங்க, 2 வீடு, நீங்க 2 பேர் இருந்தா என் பையன் 3வது பையன் எங்க போவான்? என்னுடைய 3வது பையன் எங்க போவான்? எனவே இதுவும் எனக்கு பிரியம் இல்லை. இதற்குண்டான சண்டைகள் கிட்டத்தட்ட 6 மாதங்களாக நடைபெற்று வருகின்றது. கடந்த வெள்ளிக்கிழமை இரவு, சனிக்கிழமை அதிகாலை வீட்டுக்கு வர்றாங்க. யாரு? மூத்த 2 சகோதரர்கள். வீடு வந்து பார்த்தா வீட்டில் தாயும் கடைசி சகோதரன் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. இவங்களே போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. வீட்டில் கொலை நடந்திருக்குது. போலீஸ் வருகின்றது, விசாரணை செய்கின்றது, எல்லாம் தெரிகின்றது. கடைசியில் பார்த்தா கொலையாளிகள் யாருமே இல்லை, இந்த மகாபாவிகள். மூத்த 2 சகோதரர்கள். இரவு வேளையில உடம்புக்கு முடியாத அந்த தாயை தலகாணி வச்சு அமர்த்தி கொலை செஞ்சு, அதை பார்த்து தடுக்க வந்த கடைசி சகோதரனை கொலை செஞ்சு, எல்லாம் போட்டு விட்டு எதுவுமே தெரியாத போல 2 சகோதரர் குடும்பத்தோடு வெளியே போயாச்சு. சமுதாயம், அல்லாஹ் அக்பர், எவ்வளவு பெரிய ஒரு மோசமான விபரீதமான காலத்தில் சிபாபுல் முஸ்லிம் ஃபுஷூகுன் வ கிதாலுஹு குஃப்ருன், ஒரு முஸ்லிமை திட்டுவதே பாவம் என்று சொல்லக்கூடிய மார்க்கம். ஒரு முஸ்லிமை திட்டுவதே பாவம். அதிலும் தாய், அல்லாஹ் அக்பர், தாய்க்குண்டான தகுதி என்ன? தாயின் காலத்தை சுவனத்தை காட்டிக் கொடுத்த ஒரு மார்க்கத்தில் தாயை கொன்று சொத்தை அனுபவிக்கக்கூடிய அளவிற்கு, சகோதரனை கொண்டு கூட சொத்தை அனுபவிக்க வேண்டும் என்கின்ற அளவிற்கு இஸ்லாமிய உள்ளங்கள் மாறி போயிருக்கும் என்று சொன்னால், இல்லாதவர்கள் அல்ல, படிப்பறிவு இல்லாதவர்கள் அல்ல, படித்தவர்கள், டாக்டர். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சமுதாயம் பயணிக்கும் என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் நம்மை நோக்கித்தானே கேட்கின்றான். எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார்கள் பாருங்கள். தனக்கும் தேவை உண்டு, தன் தேவை வெளிப்படுத்த மாட்டான், சகோதரனை கொடுத்துருவான். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தவர் அல்லவா உங்களுக்கு முன்னோடிகள். அந்த வாழ்க்கை அல்லவா இஸ்லாமியின் வாழ்க்கை. அந்த சமுதாயத்தில் அந்த வரலாற்றை படித்து வாழ்ந்த ஒரு சமுதாயம் இன்னைக்கு மாறி போய் இருக்குதுன்னு சொன்னா, உலகத்தில் நிறைய கொலைகள், நிறைய கொள்ளைகள், நிறைய சகோதரர்கள் ஏமாற்றம் நடந்து கொண்டு இருக்கின்றது. அல்லாஹ் பாதுகாக்கணும். அதிலும் குறிப்பாக தாயை கூட கொல்லக்கூடிய அளவிற்கு மனித உள்ளங்கள் மாறி போகும் என்று சொன்னால், இதைவிட கேவலமான மிருகங்களை உலகத்தில் ஒருபோதும் காண முடியாது.
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உடன்பிறவா சகோதரரை வரலாறு அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி முடிப்பான் தெரியுமா? உடன் பிறந்தவர்கள் அல்ல, ஒரே இரத்தம் கிடையாது, ஒரே தந்தை மகனுக்கு ஒரே தந்தை தாய்க்கு பிறந்தவர் அல்ல. ஆனாலும் இந்த சகோதரருடைய வரலாறை அல்லாஹ் உலகத்திற்கு எப்படி சொல்றான் தெரியுமா? முடிவு என்ன தெரியுமா? வஉலுல் அர்ஹாமி பாதுஹும் அவுலா பிபாது. வாரிசுரிமை சட்டத்தினுடைய வசனம் இறக்கப்பட்ட பிறகு இந்த சகோதரர்கள் தங்களுக்கு மத்தியில் வாரிசு உரிமை இல்லை என்பதை புரிந்து கொண்டு தனது உதவியை நிறுத்திக் கொண்டு அல்லாஹ் சொன்னான். அதுவரைக்கும் அவங்க நினைச்சிருந்தாங்க நாம தான் சகோதரன், என் சொத்துல உனக்கு பங்கு உண்டு, அப்படிதான் கொடுத்து வாழ்ந்தாங்க. வாரிசுரிமை சட்டம் இறக்கப்பட்ட பிறகு இரத்த பந்தங்களுக்கு தான் சொத்தில் முன்னுரிமை என்கின்ற வசனம் இறக்கப்பட்ட பிறகு அல்லாஹ் இந்த சட்டத்தை நடை மாற்றி அமைத்தான் என்பதாக வரலாறு நமக்கு சொல்லிக்காது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் என்பது, இஸ்லாம் காட்டித்தரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறை என்பது உலகத்திற்கு நாம் முன்னோடியாக வாழ வேண்டிய ஒரு காலகட்டம். ஆனால் கேவலம் சினிமாக்கள் பின்னாலும் கூத்தாடிகள் பின்னாலும் இஸ்லாமிய இளைஞர்கள் கூட்டம் சீரழிவதை இன்னும் நம்மால் வேடிக்கை மட்டுமே பார்க்க முடிகின்றது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் பெருமானார் கூறியதை போன்று அஸ்ஹாபி கன்னுஜூம், என் தோழர்கள் நட்சத்திரங்கள், வானில் மின்னும் நட்சத்திரங்கள். அவர்கள் யாரை நீங்கள் பின்பற்றினாலும் நிச்சயம் நேர்வழி உண்டு என்கின்ற வரலாற்றிற்கு சொந்தக்காரர்கள் நாம். அப்பேற்பட்ட முன்னோர்களை நமது பின்பற்றக்கூடியவர்களாக நமது முன்னோடிகள் நாம் வாழ்க்கை அமைத்துக் கொள்ளும் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகிலும் நாளை மறுமையிலும் நிம்மதியான வாழ்க்கை அல்லாஹ் நமக்கு தருவான். அப்படிப்பட்ட கண்ணியமான வாழ்க்கை வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. வாசுரு தஅவாஹும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.